அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான வணக்கங்கள். சதயம் உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை கூற இருக்கின்றேன். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, கடந்த மாதத்தை போல இந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க உள்ளது. அதே வேளையில் இந்த மேசராசிக்காரர்கள் தேவையில்லாத வம்பு பேச்சுக்களில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது. குழந்தைகள் வீதிகளில் நடந்து செல்லும் போதும் சில வாகனங்களில் செல்லும் போதும் மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செல்ல வேண்டும். மேசராசிக்காரர்களுக்கு தன வருவாயை பொறுத்தவரையில் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக காணப்படும். அதுபோன்று உறவு நிலைகளிலும் மிக சந்தோஷகரமான சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்தில் 5, 7, 9, 11, 16, 17, 19, 21, 24, 27, 28 இந்த தேதிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை மட்டுமின்றி மிக பொருளாதார ரீதியாக திடீர் வருமான வாய்ப்பையும் உங்களுடைய ராசிக்கு இந்த மேற்கண்ட தேதிகளில் கிடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாகவும் அதே வேளையில் உங்களுடைய கருத்துக்களில் ரொம்ப பிடிவாதமும் இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் பொதிந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களிலும் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய எண்ணமுடையவர்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்க. உங்களுடைய ரிஷப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தில் பலத்துடன் இருந்தாலும் அது மட்டுமின்றி சில வேளைகளில் மனச்சஞ்சலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். எந்த வகையில் மனச்சஞ்சலம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது. அது மட்டும் இல்லை, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கீங்க. இந்த பொறுப்பு என்பது அவர்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இது எச்சரிக்கையாக நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். உங்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார உயர்வு என்பது சீராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான காலகட்டங்களில் பண வரவு என்பது தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு என்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 7, 10, 12, 17, 18, 19 அது மட்டும் இல்ல, இந்த மாத கடைசியில 25, 26, 27, 30 இந்த தேதிகளில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் கண்டிப்பாக வந்துடும். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நீங்க பயணங்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தவறுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக உள்ளது. அதனால மிக கவனமாக இருங்க. அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள் கடந்த மாதத்தை போல இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். சில பேருக்கு உடல் ரீதியான உபாதைகள் கடந்த மாதத்துல குறைந்திருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் இல்லை புதிய விதமான சிந்தனைகள் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிவர்த்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, யாரும் திடீர்னு ஒரு உதவி கேட்டு அவர்களுக்கு பணமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா
அந்த பணம் திரும்ப வருவதில் ரொம்ப காலதாமதமாகும் அல்லது வராமலே போகலாம். அதனால பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான நாட்களாக 1, 2, 6, 8, 10, 11, 14, 17, 19, 22, 26, 27 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்க போது. கடகராசி நேயர்கள், கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களையும் அதுக்காண்டி அதிக ரிஸ்க் எடுக்காம, பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்காம சாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள். இந்த ரிஸ்க்ங்கிறத பொறுத்தளவுல உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். எளிமையாக எந்த காரியத்தை எவ்வாறு செய்வது அப்படிங்கிற சிந்தனை உடையவர்கள் நீங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுது. கடந்த மாதத்துல இருந்த பலன்களை விட இந்த மாதத்தில் சிறப்பு யோக பலன்களை நீங்க தான் பார்க்க போறீங்க. மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சிகள்ல உங்களை உட்படுத்தி கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு யோகமான அந்த நட்பு ரீதியாக உங்களுக்கு சில யோகா அமைப்புகள் காத்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம். உங்களுடைய இந்த டிசம்பர் மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு 1, 3, 4, 8, 9, 10, 14, 16, 17, 21, 22, 26, 27, 29, 30 இந்த தேதிகளில் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான சில நண்பர்கள் மூலியமாக ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக அமையப்போது. என்ஜாய் பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்கள், இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மனப்பதத்துடன் செய்யக்கூடாது. மனப்பதஷ்டங்கிறது உங்களுக்கு சில விஷயங்களில் காரிய தாமதம் ஆகிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்திடும். அதனால நீங்க சும்மாவே பொறுமையானவங்க தான் இருந்தாலும் இப்போ உள்ள கிரக சூழ்நிலைகள் காரணமாக வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மன பரபரப்பு, பதஷ்டம் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களை சுற்றி உங்களை இப்படி மாற்றும். அப்ப இந்த மாற்றக்கூடிய சூழ்நிலையில நீங்க மாட்டிக்காம பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த டிசம்பர் மாசத்துல சில புதிய விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க போகுது. அதற்குண்டான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு சொன்னோம்னா 6, 7, 9, 11 இந்த காலங்கள் ரொம்ப சிறப்பான காலங்களாகவும், அதற்கு அடுத்தபடியாக 16, 17, 18 இந்த 3 நாட்களும் இன்னும் சிறப்பாக ஒரு அற்புதமான ஒரு நிலையாக உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டுமன்றி 24, 25, 28, 29 இந்த தேதிகள் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைய போது. கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அதுக்குண்டான வழிகாட்டுதலும் உங்களுக்கு சரியான ஒரு நபர் மூலியமாக கிடைக்க போகுது என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். கன்னிராசி பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுட்பமாக ஆய்ந்து அறிந்து செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நீங்க தான். சில விஷயங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கூட தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு யோசிக்கிறதுலே உங்க காலத்தை வீணாக்கிடுங்க. ஏன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க இந்த மாசம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வேகமா செய்து முடிக்கிறதுக்கு உண்டான செயல்களில் இறங்குனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமையும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய நாட்களாக 1, 3, 5, 9, 12, 14, 17, 19, 22, 23 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அது மட்டுமல்ல, மாத கடைசியாக இருக்கக்கூடிய 28, 29, 30 இந்த தேதிகளும் உங்களுக்கு சாதகமான தினங்களாக அமைய போகுது. வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலா ராசிக்காரர்களே, சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களுடைய ராசி சின்னமாக இருக்கக்கூடிய அந்த தராசு மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சில புதிய விஷயங்களில் உங்களுடைய அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அணுகுமுறையானது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் உருவாக்க போகுது. அதற்குண்டான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கி செயல்படுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும், அது மட்டும் இல்லை, பொருளாதார நிலையில் ஒரு உயர்வையும் தரப்போகுது. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமைய போகுது. உங்களுக்கு உண்டான சிறப்பான நாட்களாக இந்த டிசம்பர் மாதத்தில் 3, 4, 7, 8, 11, 14, 15, 18, 19 இது மட்டும் இல்லை, இந்த மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கக்கூடிய அந்த 25 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலங்களாக இருக்க போது. இந்த காலங்களில் புதியவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க போறீங்க என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விருச்சக ராசி நேயர்கள், இந்த விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே இப்போ உள்ள கிரக சூழ்நிலையில் ஒரே மனக்குழப்பம், தேவையில்லாத சஞ்சலங்கள் இவையெல்லாம் இந்த மாதத்தில் கொடுக்க போகுது. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிங்கள். கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் போக்கியே தீரணும். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் போது அந்த இடத்த விட்டு வெளியேறிக்கங்க. உங்களுடைய கோபம் தனியும். அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் உங்களுடைய பிடிவாதமான சிந்தனைகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசிகளில் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியும் பரிவர்த்தனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதனால் கோபம், சில நேரங்களில் திடீரென எரிச்சல் அடைவது போன்ற எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும். சுமூகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் பொருளாதார ரீதியான ஒரு திடீர் உயர்வு இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. உங்களுக்கு உண்டான சிறப்பான நாட்கள் 2, 6, 7, 11, 13, 15, 17, 18, 22, 26, 28, 30 இந்த தேதியெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய எண்ணம் இந்த மாதத்தில் நீண்டகால சிந்தனை, நீண்டகால எதிர்பார்ப்பு இவையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக திடீர் ஒரு உயர்வு, அது மட்டும் இல்லை, எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரப்போகுது. அந்த பணத்தை நீங்கள் கேட்காமலே கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார்கள். இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் என்பது உங்களுடைய கடந்த கால தொல்லைகள், வேதனைகள் அத்தனையும் குறைக்கக்கூடிய இந்த வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் அமைய போது பெரும் பணம் எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதை நோக்கியே இருந்திருப்பீங்க. அது கிடைச்சிரும். இது கிடைப்பது மூலியமாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகுது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக 1, 2, 4, 6, 7, 9, 10, 12, 15, 17, 20, 22, 23, 27, 28 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமையும். சந்தோஷமாக சில பேர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் ஒரு அமைதியும் சந்தோஷமும் கூட போகுது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. என்ன அற்புதமான பலனை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் ஒரு சுப நிகழ்ச்சிகளை உண்டான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, புதிய முயற்சிகளுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிறத அந்த மாசத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பலன்களாக இருக்க போது. அது மட்டுமின்றி நண்பர்களே,
உங்களுடைய ஒவ்வொரு செயலும் திட்டமிட்டு செயல்படுத்துதல் தான் ரொம்ப அவசியம். திட்டமிடாத புதிய செயல்கள் வந்தால் அதை ஒதுக்கி விட்டு திட்டமிட்ட செயலில் உங்களுடைய மனதை செலுத்துங்க. வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே கிரக நிலைகள் உங்களை செயல்படுத்த வைக்க போகுது. உங்களுக்கு உண்டான சிறப்பான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 9, 12, 13, 16, 20, 22, 24, 25, 27, 29, 30 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமையும். அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் ஒரு அதீதமான யோக பலனை தருவதற்குண்டான வாய்ப்புகளை கிரகங்கள் அருமையாக மிக நன்றாக சுட்டிக்காட்டி கொண்டுள்ளது. உங்களுடைய ராசிக்கு புதிய முயற்சி, புதிய சிந்தனை, அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்குண்டான வழிவகைகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் மற்றவருக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைய போகுது. உங்களுக்கு உண்டான சிறப்பான நாட்கள் 1, 3, 7, 8, 12, 13, 16, 17, 19, 22, 23, 24, 27, 28, 29 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய தினங்களாக உங்களுக்கு அமைய போகுது. அன்பார்ந்த மீனராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவானுடைய பார்வையுடன் கடந்த மாதத்திலும் சரி இந்த மாதத்திலும் ரொம்ப சிறப்பான ஒரு நிலையிலே காணப்படுகிறது. அது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டமிடுதலை நீங்கள் சரியாக செய்ய துவங்கினால் கண்டிப்பாக அது முத்திரைக்கு பதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமாக இருந்தாலும் அடுத்த வருடத்தினுடைய தொடக்கத்துக்கு உண்டான செயல்களை இந்த மாதத்தில் திட்டமிட போறீங்க. அந்த திட்டத்தை முறையாக வகுத்து அதை வழிபடுத்தி கொண்டால் கண்டிப்பாக சிறப்பான ஒரு அந்த அடுத்த வருடத்தில் நீங்கள் பார்ப்பதற்கு சந்தோஷப்படுவதற்கு உண்டான மகிழ்ச்சியான விஷயங்களை இந்த மாதத்திலே நீங்கள் அதனுடைய அறிகுறியாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உண்டான சிறப்பான நாள் 1, 2, 5, 7, 9, 11, 12, 16, 17, 19, 20, 22, 23, 25, 27 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான தினங்களாக அமைய போகுது. இந்த 12 ராசிக்கான டிசம்பர் மாத பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் தெரிவிங்கள். அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.